வணக்கம். எப்பவாச்சும் ஒரு செடிய பார்த்து இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு தாவரங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு சூப்பர் இன்ஜினை பத்தி தான் பார்க்க போறோம். அது பேரு தான் சைலம், அதாவது கால் இழையம். சரி, ஒரு கேள்வி கேக்குறேன். இம்மாம் பெரிய உயரமான மரம் இருக்குல்ல, அது எப்படி பூமிக்கடியில இருந்து தண்ணிய உறிஞ்சி கிராவிட்டிக்கு எதிரா அதோட உச்சி இலை வரைக்கும் கொண்டு போகுது? யோசிச்சு பாருங்களேன். இது ஏதோ மேஜிக் மாதிரி தெரியலாம், ஆனா இது பக்கா சயின்ஸ். அந்த சயின்ஸ் பேரு தான் சைலம், தமிழ்ல காலிழையம்னு சொல்லுவோம். இப்போ நீங்க பாக்குறீங்களே, இதுதான் இந்த சிஸ்டம். செடிக்குள்ள இருக்கிற ஒரு சூப்பரான பிளம்பிங் நெட்வொர்க் மாதிரி. இந்த ஒரு அமைப்பு தான் அந்த பெரிய வேலையை செய்யுது. இந்த சைலம்ங்கிறது ஒரே ஒரு பொருள் கிடையாது, இது ஒரு டீம் மாதிரி. இதுல 4 ஸ்பெஷலிஸ்ட் செல்கள் இருக்கு. சொல்லப்போனா ஒரு சூப்பர் ஸ்பெஷல் டீம்னே சொல்லலாம். வாங்க அந்த டீம்ல யார் யார் இருக்காங்கன்னு பாப்போம். இந்த டீம்ல 4 முக்கியமான மெம்பர்ஸ் இருக்காங்க. காழ்கலன், குழற்போலி, காழ்நார், அப்புறம் காழ்புடைக்கலவியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி வேலை, ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. வாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல காழ்கலன். இத ஒரு பேசிக் வாட்டர் பைப்னு வச்சுக்கோங்களேன். இது நீளமா ஒரு டியூப் மாதிரி இருக்கும். இதோட முனைகள் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். இதனால தண்ணி ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு கொஞ்சம் மெதுவா பக்கவாட்டுல இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் வழியா போகும். அடுத்து குளர்போலி. இதுதாங்க அசல் சூப்பர் ஹைவே. பல செல்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய நீளமான பைப்லைனையே உருவாக்குது. இதனால தண்ணி ரொம்ப வேகமா தங்கு தடை இல்லாம மொத்தமா டிராவல் பண்ண முடியும். முந்தினதை விட இது ஒரு பெரிய அப்கிரேட் மாதிரி. சரி, சைலமோட வேலை தண்ணிய கொண்டு போறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதுக்கு சப்போர்ட் கொடுக்கவும் ஆள் வேணும்ல. அதுதான் இந்த கால்நார்கள். இது செடிக்கு நல்ல ஸ்ட்ரென்த், ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. ஒரு பில்டிங்க்கு தூண் மாதிரி செடி நிமிர்ந்து நிக்கிறதுக்கு இந்த நார்கள் தான் காரணம். இப்போ இந்த டீம்லயே ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தரை பார்க்கலாம். அதுதான் காழ்ப் புடைக்கலவலயம். என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? இந்த டீம்ல இருக்கிற ஒரே ஒரு உயிருள்ள செல் இதுதான். இதோட வேலை சாப்பாட்டை, அதாவது ஸ்டார்ச்ச சேமிச்சு வைக்கிறது. இது ஒரு மாதிரி இந்த சிஸ்டத்தோட பேண்ட்ரி ரூம் இல்லனா பவர் ஹவுஸ்னு சொல்லலாம். இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நான் சொன்னேன்ல, கால் புடை கலவிலயம் மட்டும்தான் உயிருள்ள செல்லுன்னு. அப்போ மத்த 3 கல்கலன், குழல்போலி, கால்நார்கள், இது எல்லாமே மெச்சூர் ஆனதும் உயிரில்லாத செல்களா மாறிடுது. ஏன் தெரியுமா? ஏன்னா செல்கள் உயிரில்லாம போனாதான் அதுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் காலியாகி ஒரு வெற்று குழாய் மாதிரி மாறும். அப்போதான் தண்ணி எந்த தடையும் இல்லாம ஈஸியா மேல போக முடியும். பாருங்க, இயற்கையோட டிசைன் எவ்வளோ பிரமாதமா இருக்குன்னு. ஓகே, இப்போ டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மொத்தமா சேர்ந்து இவங்க என்ன வேலையை சாதிக்கிறாங்க, சைலமோட அசல் மிஷன் என்ன, அதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். அதுக்கு 2 முக்கியமான வேலை தான். ஒன்னு, தண்ணியையும் மினரல்ஸையும் வேர்ல இருந்து செடியோட மத்த எல்லா பாகத்துக்கும் கொண்டு போறது. 2வது, செடிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து அது ஸ்ட்ராங்கா நிமிர்ந்து நிக்க வைக்கிறது. அவ்வளவுதான். அப்போ இத நாம எப்படி சொல்லலாம்னா, சைலம்ங்கிறது ஒரு செடியோட ஸ்கெலிட்டன், அதாவது எலும்புக்கூடு. அதே சமயத்துல அதோட இரத்த ஓட்ட மண்டலமும் கூட. இந்த 2 பெரிய வேலைகளையும் ஒரே சிஸ்டம்ல எவ்ளோ அழகா டிசைன் பண்ணிருக்கு பாருங்க. நாம இன்னைக்கு பார்த்தது ஒரு தாவரத்தோட ஒரு சின்ன பகுதி தான். அதோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமே இவ்ளோ ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு சாதாரண இலைக்குள்ள இன்னும் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அடுத்த தடவை நீங்க ஒரு செடியோ மரத்தையோ பார்க்கும்போது அதுக்குள்ள நடக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத வேலையை கண்டிப்பா நினைச்சு பாருங்க.